ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து சீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனுக்கும் சேர்த்து தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அது வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியதும் சிக்கன் எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா ஆயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வரணும். இப்போ நான் சிக்கனுக்கு தேவையான தண்ணி 1/4 கிளாஸ் சேர்த்திருக்கேன். அதுவே போதும், சிக்கன்லேருந்து தண்ணி வரும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது இன்னும் ட்ரை ஆகிற அளவுக்கு வேகட்டும். பாருங்கள், இப்போது நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் ஃபுல்லு ட்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே தான் வருது.